மலையக கலைஞர்களுக்கான கௌரவிப்பு விழாவை அரசு நிகழ்வாக நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மலையகத்தில் உள்ள கலைஞர்களுக்கான கௌரவிப்பு விழாவை இந்து கலாச்சார புத்த சாசன அமைச்சில் கலந்துரையாடி இதனை அரசு விழாவாக மலையகத்தில் நடாத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். சிற்ப செதுக்கல்கள் ஓவிய கலைஞர்களின் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்த கலைஞர்களின் கௌரவிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சின் அதிகாரிகள், அதிபர்கள், கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மலையகத்திற்கு அரசியல் மாற்றம் என்பது முக்கியமானதெனவும் அந்த மாற்றம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். மலையக பெருந்தோட்ட மக்கள் 14 மாவட்டங்களில் வாழ்ந்து வருவதாகவும் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் முக்கிய கடப்பாடாக உள்ளது எனவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இந்த உலகத்தினுடைய அசுர வளர்ச்சியின் காரணமாக இந்த கலைஞர்களுக்கான வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இன்று இவர்களை கௌரவிப்பதும் மதிப்பதும் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலிலே இந்த அமைப்பு நான் உண்மையில் மனதார பாராட்டுகின்றேன். இவ்வாறு கலைஞர்களை அழைத்து இவ்வாறான கௌரவிப்பு செய்வது உண்மையிலே அரசு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். எனவே நான் எங்களுடைய புத்த சாசன அமைச்சினூடாக மிக விரைவிலே நான் இது பேசி இதை எவ்வாறு அரசு விழாவாக மலையகத்திலே மேற்கொள்ளலாம் என்று கலந்து நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பன் அடுத்த வருடம் ஒரு அரச விழாவாக நடத்துவதற்கு நாம் ஆவணம் செய்ய